ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதான் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மேனத்திற்கு வருகிறார். இருங்க சனிப்பெயர்ச்சி போன வருஷமா வச்சிருந்தீங்க. அது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பிகின் பக்தி நேயர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க, நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம். அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார், யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போறீங்க, கல்யாணம் ஆக போறது யாருக்கு, குழந்தை பிறப்பது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 யாருக்காக பிறந்திருக்கிறதோ இல்லையோ உங்களுக்காக பிறந்திருக்கு. எப்படி சொல்றேன் தெரியுமா? ராசியிலே சனி பகவான். இதுல என்னங்க அவ்வளவு பெரிய விசேஷம்? ஜென்ம சனிம்பாங்களே, ஜென்ம சனி தான் உண்மைதான். ஆனா ஜென்ம சனி உங்களுக்கு என்ன பலன்லாம் தரப்போறார்? ராசியில உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியத்தை பார்த்துட்டார், 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரத்தை பார்த்துட்டார், 10ஆம் இடமாகப்பட்ட பெரும்புகழை பார்த்துட்டார், 3த்தையும் பார்த்துட்டார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 3, 7, 10 பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. உங்களுடைய புகழ் அடுத்த லெவலுக்கு போகும். 10ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்பு, 10ஆம் இடம் என்பது அரசியல் பணி, 10ஆம் இடம் என்பது உங்களுடைய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பிராண்டு. இது வரைக்கும் ஒரு 4 செவத்துக்குள்ள மட்டுமே தெரிஞ்சிருந்த நீங்க ஒரு 4 லட்சம் பேருக்கு, 4 கோடி பேருக்கு, 400 கோடி பேருக்கு தெரிய போறீங்க. அதை சனி பகவான் உண்டாக்கி தருவார். நண்பர்களே, ஒரு நேரம் வரும்போது ராசியில சனி பகவான் இருக்கும் பொழுது அது ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றியாகும். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய சகோதர பாவம். இதெல்லாம் சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி அடைகிறீர்கள். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது ஃபாரின். மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, ஃபாரின் போகிறீங்க, வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாடு போகிறீங்க, வெளிநாட்டில் போயிட்டு நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. முக்கியமாக மலேசியா, சிங்கப்பூர்லாம் போவீங்க, போன்ற விஷயங்கள்லாம் போவீங்க. பக்கத்தில் இருக்க, அதாவது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் போவீங்க. இந்தியாவை எப்படியே வச்சு சொல்கிறேன், போன்ற விஷயங்கள்லாம் போவீங்க. அதே மாதிரி ஏன்னா 7 கோடி பாதகாதிபதி என்னதான் பண்ணாலும் அவ்வளோதான் உங்களுக்கு பிளஸிங் கிடைக்கும். அதே மாதிரி மனைவி கூட இருக்கிற சண்டைகள்லாம் சரியாகும். மீனராசிக்காரர்கள் மனைவி கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மனைவி கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் என்னென்னமோ நடந்து போச்சு சார், எங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதலே இல்லாமல் போச்சு, இது எல்லாத்தையும் சரி பண்ணி தருவார் இந்த சனி பகவான். 7 பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வெஞ்சர், புதிய உறவுகள். 7ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய புதிய முயற்சிகள். இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். ஸோ புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெற வைப்பார். நான் என் வாழ்க்கையில் நண்பர்களை, நானும் மீனராசி தான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நான் என் வாழ்க்கையில் கடவுள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்று தான். என்னுடைய முயற்சிகளை வெற்றி அடையவை. நானே முன்னுக்கு வந்துக்கிறேன். என்னுடைய முயற்சிகளை வெற்றி அடையவை, நான் முன்னுக்கு வந்துக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பெரிய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ஸ்கில் என்னை ஜெயிக்கவை, நான் பார்த்துக்கிறேன் என்பது தான். அந்த கட்ஸை கொடுப்பார். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன், அந்த முயற்சியில் நான் வெற்றி பெறுவேன், அந்த வெற்றியை எனக்கு கொடுப்பார். சனி பகவான் 10 பார்க்குறார். 10 பார்க்கும்போது என்னாகும்? வேர்ல்டு பிராண்டு ஆகுறீங்க நீங்கள். மக்கள் அப்போ அரசியல் இருக்கிறவங்கலாம் என்ன சார் ஏதோ வருதே சார், மார்ச் வருது, ஏப்ரல் வருது, தேர்தலில் நிற்கலாமா? தாராளமாக நில்லுங்க. மீனராசிக்காரர்கள் கவுன்சிலர் ஆகலாமா, எம்எல்ஏ ஆகலாமா, என்ன வேணா அவங்க, எதை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி 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 வெற்றி. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடத்தை உலக புகழ் பெற வைக்கிறார். மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்னன்னா, தொழிலில் நம்பர் 1. நீங்கள் எதாக இருந்தாலும் பிஸ்னஸில் நம்பர் 1, தொழிலில் நம்பர் 1. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அடே நம்பர் 1 கொண்டுறார். ஆனால் ஒரு அபாயம் நண்பர்களே. என்ன அபாயம்? ராசியில் சனி இருக்கிறது ஒன்று தான், 4-5 நாகப்பாம்பு தூக்கி கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். காரணம் என்னவென்றால், உங்கள் புத்தி எப்போ எப்படி மாறும்னே தெரியாது. ராசியில் சனி பகவான் இருக்கும்போது அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க. இது வரைக்கும் தீய பழக்கங்களில் மாட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப தீய பழக்கத்தை தொடுவீங்க. அப்போது நான் விட்டுட்டேன் சார், நான் இனிமேல் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன், நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதை நிறுத்தி எத்தனை நாள் ஆச்சு, இனிமேல் சாப்பிடுவீங்க. காரணம் என்ன? ராசியில் சனி பகவான் இருக்கும்போது அது தூண்டும், அது போன்ற எண்ணங்கள் வரும். நான் அடிக்ஷன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சார் நான் இந்த தீய பழக்கங்கள் கூட அடிக்ஷன் சொல்ல மாட்டேன் சார்,
உண்மையிலேயே மிகப்பெரிய தீய பழக்கமே என்ன தெரியுமா? சோஷியல் மீடியா தான். எந்நேரம் நீ சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அடிக்ஷன். இதுக்கு நீங்கள் அந்த தப்பே பண்ணிட்டு போயிடலாம். அதாவது அது முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலை பார்ப்பீங்க. ஆனால் இதுக்கு இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்குது பாருங்க, 24 hour ஒரு உணர்ச்சியிலே வச்சுருக்காங்க. திடீர்னு லவ்வை பற்றி ஒரு பீக்கில் ஒரு இன்ஸ்டா பார்க்குறீங்க, அடுத்து திடீர்னு ஒர்க்கை பற்றி ஒரு இன்ஸ்டா பார்க்குறீங்க, திடீர்னு பாஸை பற்றி எந்த இன்ஸ்டா பார்க்கும்போது மனசு அப்படி பொங்குது. மனசு நல்லா புரிஞ்சுங்க. அந்த உணர்வுகள் மாறி மாறி வருதுன்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறான். உணர்வுகளை ஏன்டா இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், எமோஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எமோஷன் ஆகி எவனுமே தூங்குறதே இல்லை. நைட்டு 2 மணிக்கு அனுப்புகிறோம் மெசேஜ். இப்படி ஆகிட்டோம் நம்ம. ஸோ அப்போது இதுதான் மிகப்பெரிய அடிக்ஷன். மீனராசிக்காரர்கள் குழப்ப மட்டும் பார்க்கணும். உடம்புல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை பேரடிக்ஷனுக்கு கொண்டு போவார். அதுலேருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒர்க்கஹாலிக்காக மாறிடுங்க. புத்திசாலிகள் பண்ணுற விஷயம் என்ன? ஆல்கஹாலிக்கு தானே எனக்கு பிரச்சனை, ஒர்க்கஹாலிக்கிடா. அப்போ என்ன ஆகுது? ஒர்க்லேயே இருக்கணும். எனி டைம் ஒர்க்லேயே இருங்க. டைம் இருந்தால் தானே அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். டைமே இல்லை, போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு டைம்னு ஒன்று இருந்தால் தானே அது குடிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது ரொம்ப பிஸியாக்கிடுவார். என்ஜாய் யுவர் ஜாப், என்ஜாய் யுவர் பிஸினஸ், அதுதான் முக்கியம். மனசு எம்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்ட சிந்தனைகள் வந்துடும், வரக்கூடாது. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவார். நல்லா பேச சொல்லித் தருவார், எப்படி பழகணும்னு சொல்லித் தருவார், போன்ற நிறைய விஷயங்களை சனி பகவான் சொல்லுவார். மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்ம சனின்னு சொன்னால் தான் உண்டே தவிர, ஆனால் பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, எக்ஸப்ட் அடிக்ஷன். இது மட்டும்தான். அது சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம். சில பேர் லவ் பண்ணிகிட்டே இருப்பான், எங்கே கொண்டு போய் விட்டாலும் லவ் பண்ணிகிட்டே இருப்பான். அது போன்ற ஏதாவது ஒரு ஃபோன் பேசிட்டே இருப்பான். அதெல்லாம் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் எதையும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே. எனக்கு ஒரு எஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் டைம் 2 மணி நேரம் கிடச்சிருக்கு. அந்த 2 மணி நேரத்தில் நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணணும்? அப்படி யோசிச்சா நீங்கள் பிழைக்கலாம். இந்த 2 மணி நேரத்தை எப்படி? பொழுது என்பது சொல்லுவாங்க கவிஞர்கள், என்ன சொல்லுவாங்க? பொழுது என்பது போக்குவதற்கு அல்ல நண்பர்களே, பொழுது என்பது ஆக்குவதற்கு. பொழுது போக்கு என்று சொல்பவனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பொழுது போக்குவதற்காக அல்ல, பொழுது ஆக்குவதற்காக. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்கும்போது பிரமாதம். 100க்கு 200 மார்க். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.